திரு நாகராஜ், மத்திய அரசாங்கத்துக்கு கோரிக்கைகளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். அதாவது திமுக நண்பர் பேசினாரு, அதாவது சாராயத்தை கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்தாங்க. ஆனா மலிவு விலை மதுவை கொண்டு வந்து குடிக்க பழக்கினதே மக்களை அவங்கதான். அதை நம்ம மறுக்க முடியாது. குடுக்க பழகினதுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணா கள்ளச்சாராயம் வரத்தான் செய்யும். கள்ளச்சாராயம் வந்ததுக்கா மறுபடியும் மதுக்கடை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு சேலத்துல மாநாடு போட்டு கூட்டம் போட்டு, அதாவது டாஸ்மார்க் ஊழியர்கள் ஹால் மீட்டிங் போட்டு ஏன் சேலத்துல சேல்ஸ் குறைஞ்சது அப்படிங்கிற டிஸ்கஷன் அளவுக்கு இன்னைக்கு ஒரு அரசாங்கம் சாராயம் விற்பதுல முனைப்பு காட்டி கொண்டிருக்கிறது. அதுவும் மது குடிப்பவர்களை மது பிழைகள் என்று அழைக்கணும், இல்லாட்டி அவங்க கோச்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான வருமானம் தரக்கூடிய கஸ்டமரா கேர் பண்ற அளவுக்கு இன்னைக்கு இந்த அரசு, திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இன்னொரு சொன்னார், நண்பர் சொன்னார், ஏன் நீங்க இந்தியா முழுவதும் கொண்டு வரலாமே, நாங்க கொண்டு வந்த எந்த தீர்மானமும் அதான் முதல்ல ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. இல்ல சார், சொல்றமே இதை கொண்டு வாங்க, பாஜக இதை கொண்டு வரட்டும், ஒரே நாடு நாடு முழுக்க மது விலக்குன்னு கொண்டு வரட்டும், அதை திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்கும். எது பாசிபிளோ அதை பேச மாட்டாங்க. அப்ப அது நடக்காதுன்னு உங்களுக்கே தெரியல. அணை பாதுகாப்பு மசோதா தண்ணீருக்கு முதல்ல தண்ணீரை பாதுகாக்கிற சுத்தமான மாநில உரிமைகளுக்காக எடுக்கக்கூடிய முடிவுகளை மாநில மக்களின் நலன்களோட சேர்த்து நீங்க பேசுறப்ப நான் கேட்டு இருந்தேன்ல, என்ன பேச விடுங்க. நீங்க அப்ப உங்க சான்ஸ், நீங்க பேசுறப்ப நான் கேட்டு இருந்தேன்ல. அப்போ 20க்கும் மேற்பட்ட மசோதாக்களை ஏற்றுக்கொள்ள இதை மட்டும் ஏற்றுக்கிறாங்கிறது உண்மையிலேயே இது இவங்க 2014 தேர்தல் அறிக்கை மாதிரி தான். கடலையை மூடுவோம் அப்படின்னாங்க. அவங்க அம்மா கனிமொழி எல்லாம் கூட சொன்னாங்க மூடுவன்னு. நாகராஜ், நீங்க சொல்றது ரொம்ப சரி. இப்ப என்னன்னா, நீங்க அவங்களுக்கு ஒரு நெருக்கடி உருவாக்கலாம்ல. தேசிய அளவில் நாங்க கொள்கையாக இதை கொண்டு வருகிறோம்னா, திமுக அரசாங்கத்துக்கு வரக்கூடிய அவங்க நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் இதுலதான் வருவாய் இருக்கு, இதை வச்சுதான் அரசாங்கம் நடத்துறாங்கன்னா அவங்களுக்கு பெரிய நெருக்கடி உண்டாக்கலாமே, அறிவிச்சிடலாமே நீங்க தேசிய அளவு. அதுதான் விடுதலை சிறுத்தைகள் கோரிக்கையும் இருக்கு. தேசிய சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்க எடுங்கன்னு சொன்னோம். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கவே அவங்க இருக்க மாட்டேன் இல்லையா? அவங்க அதுவும் தேசிய அளவுல தான் பண்ணணும். தேசிய அளவுல தான் நீங்களும் தயாரா இல்லையா? பாலிசி டிசிஷன் இல்ல, நான் அது பாலிசி டிசிஷன் மத்திய அரசு முடிவு செய்ய விஷயம். ஆனா நான் கேட்கறது, எதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தோமோ அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. மாநில சுயாட்சிங்கிறாங்க, ஆனா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேங்கிறாங்களே. அதனால அவங்க பேச்சு வேறு, செயல்பாடு வேறுங்க. சார், அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறதா சார்? அது யாருக்கு ஃப்ரீடம் கொடுக்க முடியாது. கரெக்ட், நான் அதான் சொல்றேன். நாங்க எடுக்கலாமே, வேண்டாம். இப்போ ஒரு பிரச்சனை இருந்தது மதுங்கிறதுங்க மிஸ்டர் கார்த்திகை செல்வன். இப்போ என்ன ஆகி போச்சு, போதைப் பொருள் கட்டுப்பாடு போகுது. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் நண்பர் வணிகரசு பேசுறாரு. இன்னைக்கு 5000 கோடி 15000 கோடி கடத்தல்ல அந்த போதைப் பொருள்ல முக்கியமான பங்கு விசிகாவுக்கு இருக்கிறது. நான் கடந்த இதுல கூட சொன்னேன். அவங்களுடைய பங்களிப்போடு தான் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. மது மட்டுமல்ல, சாக்லேட், இன்னைக்கு போதைப் பொருளுடைய சாக்லேட்டுடைய விற்பனை பள்ளிகள்ல குழந்தை அதானி துறைமுகத்திலிருந்து தானங்க வருது. பயந்துக்கிறாங்க. இல்ல அதானி நீங்க அதாவது போற போக்குல விடுதலை சிறுத்தைகள் மீது நீங்க அள்ளி தெளிக்காதீங்க அவதூற. குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அதுக்கு ஏதாவது ஆதாரம் கொடுங்க. திரு நாகராஜ், ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, நீங்க சொல்றது அவங்களுடைய மாநாட்டினுடைய தலைப்பே மது போதைப் பொருட்கள் ஒழிப்பு, அதான் தலைப்பு. ரெண்டு சேர்த்தா ஒழிக்கணும்ன்றாங்க. அது கட்சியோட பாலிசி. நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கணும். யாராவது தனிநபர்கள் இருக்காங்கன்னா அந்த தனிநபர்களை சொல்லுங்க. ஒட்டுமொத்த கட்சியே அதை செய்து அப்படின்னு சொல்லும்போது அது கட்டாயம் ஏற்கக்கூடியதாக இருக்காது. இன்னைக்கு பிஜேபியில் யாரோ ஒருத்தர் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தப்பு பண்றாரு, இங்க இன்னைக்கு கைதாகிறாரு, தினம் ஒருத்தர் கைதாகிறாங்க ஏதோ விஷயங்களுக்காக, பாலியல் வன்கொடுமையில தொடங்கி கடத்தல் வரைக்கும். அதுக்காக ஒட்டுமொத்த பிஜேபின்னு சொன்னா, பிஜேபி தான் அதை செய்துன்னு சொன்னா சரியா இருக்குமா, ஏற்க முடியாதா இருக்குமா? அதே விதமா விசிகே ஒட்டுமொத்தமா சொல்ல முடியாது. ஒரு மிகப்பெரிய போதைப் பொருள் கும்பல் 15000 கோடி வரை வருமானம் பார்த்த கும்பல் கண்டுபிடிக்கப்பட்டது. ஜாபர் சாதிக் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவருடைய சகோதரர்கள் முகமது சலீம், மைதீன் 2 பேருமே விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள். நான் இது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். நடந்தப்ப வராத மது ஒழிப்பு இப்ப ஏன் வருதுங்கிறத வன்னியரசு விளக்கத்தை ஏற்றல. நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க, அவர் பெரிய சார்ஜ், அதுக்கான விளக்கத்தை எடுத்துட்டு அவங்கள்ட்டே வர. அதாவது நீங்க அவர் சொல்றாரு சாதிக்கு ஒருத்தர் யார் 2 பேரை பார்த்து சொல்றாருங்க, அதான் அவர் சொல்றாரு அப்படி விடுதலை சிறுத்தையில் இருக்கிறாருன்னு சொன்னா அதுக்கான எந்த ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த போதைப் பொருட்களை முழுக்க கொண்டு வரது அதானி துறைமுகத்திலிருந்து தான் 35000 கோடி 50000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் அதானி துறைமுகத்திலிருந்து தான் வருது.
அதை வந்து பிடிச்சு, இது நான் வந்து அதை ஆதாரப்பூர்வமாக தான் சொல்கிறேன், பிடிச்சு அதை எரிச்சிருக்கிறாங்க, பல்வேறு இடங்களில் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே இருக்கிற போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி அரவிந்தன் கூட வந்து ஒரு பேட்டியில் சொல்லும்போது ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்திருக்கிறார். அப்போ இந்தியா முழுக்க பல்வேறு இடங்களில் வந்து இந்த மாதிரி போதைப் பொருட்கள் வருதுன்னா அதை தடுப்பதற்கான அதிகாரம் வந்து ஒன்றிய அரசு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது, அதானிங்கிறவர் வந்து தனி நபரில், அவர் மோடியுடைய நண்பர். அப்போ அவருக்கு இதில் பங்கு இருக்கான்னு கேட்டால் அது பொருந்துமா என்னுடைய கேள்வி. அப்ப மோடிக்கு இதுல பங்கு இருக்கா, மோடியை விற்பனை செய்யறாரு அப்படின்னு கேட்டா தவறு. எப்படி அது சொல்றேன் நான். இல்ல அவர் என்ன சொல்றாரு, அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியாது, அது தவறா இருக்கும். அதே போல நீங்க ஒட்டுமொத்த விசிகேன்னு சொல்றது தப்புங்கிறார். ஓகே சொல்லுங்க. இல்ல நான் சொல்றேன், நான் அவங்க பேசுறாங்கல்ல, அப்ப நடவடிக்கை எடுத்துக்கணும்னு கேக்குறேன். அன்னைக்கு நடந்த விஷயம் அவரு அப்படி ஒரு இல்ல நீங்க ப்ரூவ் பண்ணுங்கன்றாரு. இதுதான் பத்திரிகையில வந்த செய்தி. வழக்கில் நடந்துட்டு இருக்குது, கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதோட என்ன ஆதாரம் தர முடியும்? சரி, அது ரேட்டுக்கு நான் அடுத்த பாயிண்ட்க்கு வரேன். இன்னொரு விஷயம் இருக்கு முக்கியமா. திருமாவளவன் ரொம்ப தெளிவா சொன்னாரு. அதாவது எங்களுடைய தேர்தலுக்கான பரப்புரை அந்த சமயத்தில் நடக்கிறது வேற, இப்ப நாங்க நடத்துற மாநாடு என்பது வேற அப்படின்னாங்க. அதனால தேர்தல் வர்றப்ப அவங்க முடிய மாத்திக்குவாங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் காரணம் இல்லைங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இவர்களுக்கு போட்டியாக தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கிறது. ஓட்ட பிரிக்க போகுது. எந்த சமுதாயத்துக்கு இவங்க வந்து ஜாதி கட்சினா ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சி, பாமக இது வந்து பாஜக வந்து மத கட்சி, ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனைத்து மக்களுக்கான கட்சி. நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள், நீங்க யாருக்காக அடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்டன்னு சொல்றீங்களோ அந்த மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு அந்த பாதிப்பு திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதால் மக்கள் உங்களை விட்டு பிரிந்து அந்த பயம் விஜய் அவர்களுக்கு வந்ததுனால இது ஒரு தற்காலிக நாடகம். இல்ல திரு நாகராஜ், ஒரு தற்காலிக நாடகம். குறிப்பா களத்துல நாங்க வந்துட்டே இருக்கோம்னு சொன்னீங்க. இப்ப இப்படி ஒருவேளை அவங்க எல்லாம் மக்கள் அதிருப்தியா இருக்காங்கன்னா அவங்க உங்க பக்கம் வராம விஜய் பக்கம் போறாங்கன்னு நீங்களே ஒரு ஒப்புதல் வாக்குமூலமா நான் ஏத்துக்கிறேன். அது காரணம் சொல்றேன். தமிழ்நாட்டுல உருவாக்கப்பட்ட அந்த பிரிவினைவாதம், அத சிம்பிளா சொன்னா, பெருமையா சொன்னா திராவிட மாடல் சொல்லலாம். ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைகளை சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. அப்படிதான் கட்டமைக்கப்பட்ட பிரிவினைவாதம், தேச விரோதம், இது எல்லாமே நீங்க வந்து யார் மீது வேணாலும் என்ன அடிப்படையில் இல்லாமலும் சொல்லிடலாமா? மிஸ்டர் கார்த்திக் செல்வன், நான் என்ன தமிழ்நாட்டில் இருக்கிறோம் அதை வெளிப்படையாக ரொம்ப எளிமையா நடக்கிற விஷயத்தை சொல்றேன். பிரிவினைவாதத்தை எதை வச்சு சொல்லணும்? இல்ல நீங்க பல முறை இந்த பிரிவினைவாதங்கிற வார்த்தையை சொல்லிட்டே இருக்கீங்க. என்ன பிரிவினைவாதம்? அதை ஜஸ்டிஃபை பண்ணணும்ல. பிரிவினைவாதத்துக்கு தான் மக்கள் தொடர்ச்சியா வாக்களிக்கிறாங்களா? மக்கள் 60 ஆண்டுகளா வாக்களிக்கிறாங்க சார். அப்ப பிரிவினைவாதத்துக்கு தான் ஆதரிக்கிறாங்களா? மக்களை பிரிவினைவாதத்தை ஆதரிக்கிறவங்கன்னு சொல்றீங்களா? என்ன அடிப்படையில் அதை புரிஞ்சுக்கிறது? திராவிட நாடுங்கிற பிரிவு நீங்க தான் அதெல்லாம் வந்து கடந்து வந்து அவங்க வந்து இன்னைக்கு இருக்கிற ஆரம்பிச்சதே பிரிவினைவாதம். இப்ப மாநில சுயாட்சி தான் சார் அவங்க கொள்கையே. ரெண்டு கட்சி, ரெண்டு திராவிட எடுக்க மாட்டேங்கிறீங்க. மத்திய அரசு கை காட்டுறீங்க, மாநில அரசு கை காட்டுறீங்க. மத்திய அரசு மாநில அரசு செய்ய வேண்டிய விஷயத்தை மத்திய அரசு கை காட்டுறீங்க. நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், எந்த சட்ட திட்டங்களையும் அரசியல் சட்டத்தையும் தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. மதுவிலக்கு குறித்து ஒரு அக்கறையை வெளிப்படுத்துது சார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த மதுவிலக்கு பிளஸ் போதை ஒழிப்பு, இதுல மத்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன? அவங்க மத்திய அரசாங்கத்துக்கு கோரிக்கைகள் வைக்கிறாங்க. இது ஏற்கிறீங்களா? இந்த மத்திய அரசாங்கம் இதை செயல்படுத்துமா அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்காங்க. அதுல உங்க பார்வை என்ன? நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்த குஜராத் மாநிலம் முழுமையாக பூர்ண மதுவிலக்கை இன்று வரை கடைபிடிக்கிறது. சரி, எங்களுக்கு வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறதுல நிச்சயமாக வருவாய் இழப்பை ஈடு செய்யணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. மாநிலங்களுக்கு ஏற்படக்கூடிய வருவாய் இழப்பை ஈடு செய்யும் வரைக்கும் நாங்க ஏற்கனவே 2 விஷயம் சொல்லியிருக்கிறோம். பூர்ண மதுவிலக்கு வேண்டும். அதே சமயம் கல்லுக்கும் நீங்க வந்து தடை செய்யாதீங்க. கல்லு வந்து இயற்கையிலேயே இயற்கையான சத்தான பொருள் அப்படிங்கறதையும் நாங்க முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். 2 விஷயத்தை நாங்க ஏற்கனவே தெளிவுபடுத்திருக்கிறோம். பட் என்னுடைய கேள்வி எல்லாம் என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி வேண்டாம்னு சொல்றாங்க. உண்மையிலேயே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் முதல்ல தொடர்ச்சியாக அந்த மதுவிலக்கு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஏன் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மதுப்பிரிவுகள் கிடையாதா? அவங்களை கூப்பிட்டு, அந்த தலைவரை கூப்பிட்டு நீங்க பண்ணக்கூடாதா? அதுவும் ஒரு பிரிவினை தான் தானே? ஏன் பாமக இன்னைக்கு பாட்டாளி பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம்னு சொல்லுது? நீங்க ஒரு போராட்டத்துக்கு கூட ஒரு வாதத்துக்கு எடுத்துப்போமே. இப்ப பாஜக இப்படி ஒரு மதுவிலக்கு கொள்கைக்கான மாநாட்டை நடத்துது. இந்த மாநாட்டு இடதுசாரிகள் அழைப்பீங்களா? காங்கிரஸ் கட்சி அழைப்பீங்களா? அப்ப நீங்க நிராகரிப்பீங்க. அப்ப அது பாஜக முன்னெடுக்கிற பிரிவினைவாதம் சொன்னா சரியா வருமா?
எனக்கு புரியல. ஒருத்தர் அழைக்கிறதுனாலே பிரிவினைவாதம் எப்படி பண்ணுவீங்க? பொது விஷயத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி எடுத்தால் கட்டாயமாக அனைவருக்கும் அழைப்பு விடுக்கும். வந்தோரை வர வேண்டாம் என்று என்னைக்கு சொல்ல மாட்டாங்க. எடுத்தால்ட்டீங்க. எங்களுடைய பாரத பிரதமர் அவர்கள் முதல்ல பதவியேற்பு சொன்ன வார்த்தை அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்படணும் தான் அழைச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க வரலையே. சரி, பேசலாம் சார். முதல் கட்ட கருத்து எடுத்துக்கிறேன். அக்னேஸ்வரன்.